மார்க்கம், யோக மார்க்கம் எது சிறந்தது? என்ன கேட்டீங்கன்னா, நீங்க மாஸ்டர்ஸ் இல்லாம எந்த மார்க்கம் போனாலும் வேஸ்ட். நீங்க ஞான மார்க்கம் போங்க, யோக மார்க்கம் போங்க, கர்ம யோகம் போங்க, பக்தி யோகம் போங்க. அட்லீஸ்ட் ஒண்ணு வேணா சொல்லலாம். இந்த பக்தி யோகத்துல நீங்க மாஸ்டர்ஸ் இல்லாட்டினாலும் கடவுள் பரமாத்மான்ற ஒரு பக்தி வச்சுட்டு போறதுனால அது எங்கிட்டா கொண்டு போய் உங்களை ஒரு பாசிட்டிவான இதுல தான் விட்டுடும். ஆனா அந்த யோகம், ஞானம் இந்த விஷயம் ஒரு சரியான குருமார்கள் சரியான ஒரு ஞானம் அடைந்தவர்கள் இல்லாம நீங்க யாரால வழிகாட்டப்பட்டாலும், அவங்க இல்லாம வழிகாட்டுதல போனீங்கன்னா அது எங்க போய் விடும்னு நமக்கு தெரியாது. மார்க்கம் எல்லாம் ஒரே இடத்துல ஜங்ஷன் மாதிரி எல்லாரும் ஒரு ஜங்ஷன் ஒரு இடத்துல யோகம், பக்தி, கர்மம், ஞானம் எல்லாம் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகி ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? அஸ் ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் ஒரு இடத்துல புள்ளியில ஒன்னா சேர்ந்துரும். நீங்க எந்த பாதையில வேணாலும் போய் அந்த ஜங்ஷனை அடையலாம். ஆனா எந்த பாதையில போனாலும் அந்த பாதையில உங்களை கரெக்டா கூட்டிட்டு போறதுக்கு சரியான கைடோ உங்களுக்கு இல்லாட்டினா போகவே முடியாது. இல்ல என்கிட்ட மேப் இருக்கு நான் போலான்னா, நம்ம பல தடவை கூகுள் மேப் கூகுளை நம்பி போய் பல இடத்துல வேற வேற இடத்துல போற மாதிரி அஸ் அ மேப் இருக்குது, நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, புத்தகம் இருக்கு, நாலேஜ் இருக்கு, இதை வச்சு நானே ட்ரை பண்றேன்னா, இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நானே செல்ஃபா ட்ரை பண்றேன் அப்படின்னா தேர் இஸ் நோ சாய்ஸ். பிளண்ட் அது என்ன சொல்றதுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லையே அப்படி நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்களே அப்படின்னா, முயற்சி அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் பல கைடன்ஸ் இருந்திருக்கும், சரியான கைடன்ஸ் இருந்திருக்கும், அல்லது தொடர்ந்து பல ஜென்மத்தோடைய தொடர்பு அவங்களோட இருந்திருக்கலாம். ஒரு நிறைய டைவர்ஷன் நிறைய நம்ம மிஸ் ஆயிடுவோம். பாத்துல எங்கெங்கயோ தெரியாம எங்கெங்கயோ மாறி போயிடுவோம். அதனால டைம் வேஸ்ட் நிறைய நடக்கும். இந்த பாதையே வேஸ்ட்டுங்கிற சில நேரத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் நமக்கு வந்துடும். ஞானம் இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் டுபாக்கூஸ், இதெல்லாம் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் பொய், அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கூட பல நேரத்துல வர்றது உண்டு. இதையும் கடந்துதான் போகணும். இந்த பாதையில போகும்போது அந்த மாதிரி எல்லாம் சில நேரத்துல வரும். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போல இருக்குது, இது எல்லாமே ஒரு போகஸ் அப்படிங்கறதெல்லாம் கூட வரும். அதனால ஞான மார்க்கம், யோக மார்க்கம் எது சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோக மார்க்கத்துல உங்களுக்கு ஒரு சரியான மாஸ்டர் இருந்தா யோக மார்க்கம் சிறந்தது. ஞான மார்க்கத்துல உங்களுக்கு சரியான மாஸ்டர் கிடைச்சா ஞான மார்க்கம் சிறந்தது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 1வதுல இருந்து 5வது வரைக்கும், 5வதுல இருந்து 10வது வரைக்கும் காலேஜ் போகும்போது நமக்கு டீச்சர் இல்லாம நம்மளே படிச்சு பாஸ் ஆனோம். சொல்லுங்க. அந்த ஏஜுக்கு நமக்கு இருந்த பக்குவத்துக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா? அவங்க கைட் பண்ணி தான் நம்ம ஸ்கூல்ல படிச்சு இதானோம். இப்போ நீங்க 3வது 4வது 5வது படிக்கிறது டீச்சரே இல்லாம நீங்களே படிங்கன்னா நம்மளால படிச்சிட முடியுமா? புக்கு கொடுத்துட்டா நம்ம படிச்சிட முடியுமா? நமக்கு அப்பப்போ படிச்சாலும் நம்ம டிசிப்ளின் பண்ணி நம்மளை உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி நமக்குள்ள அதை கொண்டு போய் உள்ள திரு துணி அதாவது துருத்துற விஷயத்த அந்த டீச்சருங்க தானே நமக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி பல நேரத்துல நமக்கு அந்த மாதிரி தேவைப்படுது. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரும்போது ஒரு குழந்தை மாதிரி தான் நமக்கு பல விதமான டைவர்ஷன்ஸ் இருக்கும். அப்ப நம்மளை அதை நோக்கி அதில் புஷ் பண்ணி அந்த பாதையில கொண்டு போய் அதுல இருக்கக்கூடிய விஷயத்த நமக்குள்ள லோட் பண்றதுங்கிறதுக்கு அவங்க தேவைப்படும். அப்படி இல்லாட்டினா நீங்க ஆதிசங்கரர் மாதிரி 8 வயசுலயே ஞானம் அடைகிற மாதிரி உங்களுக்குள்ள பர்த்லயே உங்களுக்கு அந்த பிராரப்தம் இருந்துச்சுன்னா கூட்டு, நாமதேவர் மாதிரி கர்ப்பத்திலேயே பல பேருக்கு அந்த ஞானிகள் வந்தாங்க, அந்த மாதிரி இருந்துட்டா அது கேள்விகளே கிடையாது. அதை தாண்டி போயிடுறோம் நமக்கு. ஆனா ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வேணா சொல்லலாம். ஞானத்துக்கு முன்னாடி கர்மயோகமும் யோகமும் கர்மம் யோகம் அந்த சாதனைகள், மனம் சாதன சதுஷ்டயம்னு சொல்லுவோம். மனதை அமைதிப்படுத்துவதற்கு, மனதை சமாதானப்படுத்துவதற்கு பல சாதனைகளை செய்து மனம் கட்டுக்குள் ஓரளவுக்கு வந்திருந்தால் மட்டும்தான் ஞான மார்க்கத்தில் பயணித்து அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனுபவமாக மாறும், அப்ரோக்ஷ ஞானமாக மாறும். இல்லாட்டி பரோட்ச ஞானமா வந்துடும். ஞான மார்க்கத்துல படிச்சு 4 பேர் சொல்றதை கேட்டு ஆத்மானா இது, மாயானா இது, பிளஸ் மைனஸ், சூழ சூட்சம காரணம் கோஷம் இதெல்லாம் பிஹெச்டியே பண்ணிடலாம், நாம புக்கே எழுதிடலாம். அந்த அளவுக்குலாம் நமக்கு அறிவெல்லாம் சூப்பரா வந்துடும். அனுபவத்துல இருக்குமானா நீ நிறைய பேர் அப்படிதான் வகுப்புகள் எடுக்கிறாங்க, அனுபவத்துல இருக்கான்னா தெரியாது நமக்கு.
அனுபவத்துல அது அது சொல்லக்கூடியது வந்து அனுபவத்தோடு கலந்து வரணும்னா அதுக்கு பேர் அப்ரோக்ஷ ஞானம். வெறும் படிப்பா மட்டும் அறிவா மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அப்ரோக்ஷ ஞானம் வரணும்னா நீங்க எந்த கிரந்தம் ஞான மார்க்கத்துல எடுக்க படிக்க ஆரம்பிச்சாலும் சரி, அதுல சொல்றதை உள்வாங்க போனாலும் சரி, அடிப்படை தகுதி நம் மனதை சமம் தமம் உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு சங்கராச்சாரியர் சொல்றாரு. யோகத்துல பதஞ்சலி என்ன சொல்றாரு? அஷ்டாங்க யோகம்னு சொல்றாரு. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி. யோகத்தோடைய உச்சம் சமாதிக்கு போனாலும் முதல் யமம் நியமம் பண்ணணும். யமம் நியமம்னா என்னது? நம்ம லைஃப் ஸ்டைலு எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பிராக்டிசஸ்னே வருது. சமம் தமம்னு அவங்க சொல்ற தத்துவத்துல சொல்ல போனா அதுவும் லைஃப் ஸ்டைலு, இந்திரியங்கள் மன கட்டுப்பாடு சார்ந்து வருது. அப்ப அடிப்படையில மனம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்போதுதான் அதுக்கப்புறம் தான் இந்த ஞானம் மார்க்கத்துல சொல்லக்கூடிய ஞானத்தை உள்வாங்கும் போது அது அனுபவபூர்வமாக மாறும். இப்ப மனம் கட்டுக்குள் வராமல் ஒருத்தர் ஞான மார்க்கத்தை சார்ந்து நிறைய விஷயங்கள் கேட்கும்போது அறிவா போய் படும், அனுபவத்துக்கு அது வராது. அப்ப அன்டைஜஸ்ட் ஃபுட்டா உள்ள இருக்கும், வெறும் பட்டறிவா இருக்கும். அது வந்து பரோட்ச ஞானம்னு சொல்லுவோம். அது அனுபவபூர்வமா இல்லாதனால அப்ரோட்சமா மாறாது. இப்படி அந்த சாதன சதிஷ்டம் முழுமையா இல்லாமல் தானாக படித்து தானாகவே இது போகும்போதுதான் அது ரொம்ப அந்த ஈகோன்ற அந்த லேயர் திக்காயிடும். அங்க மாஸ்டர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டையும் கலந்து மண்டையில தட்டி கொஞ்சம் சரி பண்ணுவாங்க. அதனால இப்படிலாம் இருக்குது, நிறைய அதுல காம்ப்ளிகேஷன் இருக்குது. நான் என்னத்த சொல்றது? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏதாவது ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. அந்த பேசிக்கை ஸ்டார்ட் பண்ணி போங்க. அப்புறம் அது உங்களுடைய சின்சியாரிட்டி கரெக்டா இருந்துச்சுன்னா அது கரெக்டா இங்க எடுத்துட்டு போகும். நமக்குள்ளேயே அது வந்து நம்மளை கரெக்டா தான் வழி நடத்தும். நீங்க எங்க இது பண்ணாலும் உங்களுடைய இன்டென்ஸ் சீக்கிங் இருந்துச்சு, சீக்கிங் தாங்க பெஸ்ட். சீக்கிங் தான் தேவை. உங்களுக்குள்ள உண்மையான தேடுதல் இருந்தா போதுங்க. அந்த தேடுதல் உங்களை வந்து கரெக்டா பல இடங்கள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி 20 வருஷம் என்னுடைய இந்த இதுல இந்த இந்த உடம்புல பயணமா இருந்தாலும் 20 வருஷத்துல எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டா போயிட்டோம்னா கிடையாது. எல்லா ஏற்ற இறக்கங்களும் கடந்துதான் வந்துருக்கு. அப்ப ஏற்றம் இருக்கிற இடத்துலயும் இறக்கம் இருக்கிற இடத்துலயும் நமக்கு லேர்னிங்ஸ் இருக்கு. வாழ்க்கையோட பக்குவம் படிப்பினை நிறைய நமக்கு இறக்கத்துல தான் பார்க்க முடியுது. புரியுதுங்களா? அப்ப எல்லாம் கலந்ததா தான் நமக்கு ஒரு ஓவராலா முடிவா வரும்போது எல்லாமே ஒரு லேர்னிங்ஸ், ஒரு ஞானமா இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய ஆனா சீக்கிங் மட்டும் எனக்கு பார்க்கும்போது இப்ப திரும்பி பார்க்கும்போது எனக்கு இந்த தெளிவை நோக்கி போகணுங்கிற அந்த சீக்கிங்ல மாற்று கருத்து இல்லாம இருந்திருக்கிறேன். அதனால இதை நோக்கியே வந்திருக்கேன். அத மாதிரி நமக்குள்ள சீக்கிங் சின்சியரா இருந்தா போதும். நீங்க ரைட்டா போறீங்க, தப்பா போறீங்க, மேல போறீங்க, கீழே போறீங்க, ஒரு நாள் அந்த சீக்கிங் உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்கிறது தான் பிராக்டிக்கலான என்னுடைய அனுபவத்துல இருந்த ஆன்சர்ஸ். அதனால சீக்கிங் விடக்கூடாது. சீக்கிங் விடாம பயணிச்சீங்கன்னா போதும். நல்லது.